எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இவரு என்னுடைய எக்ஸ் ப்ரோ பிரதர் இவரு மிஸ்டர் பிரசாத். இவரும் அந்த ஃபேமிலியில ஒரு மாப்பிள்ளையா இருந்தவர் தான். இன்னைக்கு எனக்காக இங்க வந்திருக்காரு. எனக்கு எப்படியோ சொல்லிட்டாரு, அவர் உங்களுக்கு ஏதாவது இருந்தா எனி டைம் கால் பண்ணி நான் வரேன்னு. நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு கால் கூட பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. யாருக்கிட்டையும் நான் ஹெல்ப் பண்ணி நின்னது கிடையாது. இன்னைக்கு எனக்காக அவர் வந்துட்டாருன்னா கோடி கோடி தேங்க்யூ. அவருக்கு தெரியும் எனி டைம் நான் வந்து அதுக்கு மட்டும் நான் ஏன்னா நான் எப்படியும் அவருக்கு தெரியும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்கு எனக்கும் சரி, இவருக்கும் சரி. எனக்கு முன்னாடி தப்பிச்சு போகணும் நான் சொல்லுவேன். எனக்கு இதை காமெடியா சொல்றதா, எமோஷனலா சொல்றதா, எப்படி சொல்றதா தெரியல. ஒரு மனுஷன் நான் ரொம்ப சந்தோஷம் அப்போ போயிட்டாரு. என்ன அவர் இருக்க வைக்கிறதுக்கு கூட்டு போய் அவருக்கு காலில் உள்ள வச்சாங்க. அவங்களுக்காக நான் காலில் விழுந்தேன். எங்க அப்படி நான் அவங்க ஃபேமிலிக்காக நான் கூட நின்றேன். அப்படி அவங்க ஃபேமிலியில ஒரு டைவர்ஸ் 5 டைவர்ஸ் ஆல்ரெடி இருந்தது. அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக நான் அவனுக்கு கைட் பண்றேன். கொஞ்சம் அந்த ஃபேமிலியில அவங்களுக்கு நல்லா இருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நான். ஆனா இதோட கட்ஸ் வேற. சாரி ரவி, எனக்கு புரியுது, நல்லதுக்கு தான் ட்ரை பண்றேன், புரியுது. பட் ஐம் சாரி, இட் இஸ் நாட் பர்சனல். என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெளியே போனா மனுஷன் அவரு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. நான் ஒண்ணு நீ எதுவுமே சொல்ல தேவை. நான் சொல்ல உண்மையா இல்லையான்னு மட்டும் எனக்கு நான் அவரை கஷ்டப்படுத்திக்க கூடாது. பட் எனக்கு காசு கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு பிடிக்காது. எனக்காக யாரோ ஒருத்தர் வந்தா போறேன். எல்லாம் எனக்கு பிடிக்காது. அநியாயம் பிடிக்காது. நான் பண்ணது அநியாயம் நினைச்சீங்க ஓகே, அதையும் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய மீம்ஸ் கொடுக்குறேன், இன்னைக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்குறோம். நாங்க அதையும் வச்சு சைபர் புல்லிங் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. மீம்ஸா யூஸ் பண்ணி சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலதான் என்னால சும்மா இருக்கும். நான் நினைக்கிறதா நான் என்ன செய்வேன். ஒரு மனுஷனுடைய பிறப்புடின்னு அவன் நினைக்கிறத அவன் செய்யறது. எனக்கு முன்னாடி யாருக்கு டைவர்ஸ் ஆகலையா? எனக்கு 45, 50 வயசு 60 வயசு ஆனவங்களா டைவர்ஸ் ஆகலையா? ஏன் பிள்ளை ஆகலையா? அதெல்லாம் எப்படி ஸ்மூத்தா போச்சு? என்ன காசு காசு எவ்வளவு நாள் தான் டிலே பண்ணுவாங்க, எவ்வளவுதான் எடுத்துக்க முடியும்? எல்லா அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட வேலை செஞ்ச சீனியர் அக்கௌண்டன்ட் அவங்க வச்ச ஆளு அவன் இருக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்து நான் எப்பயோ இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்றது வரைக்கும். இன்னைக்கு இவர் வந்தாம நாளைக்கு 10 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோ எல்லாம் போடணும், ஃபுல் ப்ரூஃபோட வரேன், ஃபுல் ஃபோர்ஸோட நான் வரேன். அவங்க ஃபேமிலில இருந்தே ஒருத்தர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நான் வரேன்னு சொன்னாங்க. வேண்டாம். தேங்க்யூ சார், நீங்க வந்து தேங்க்யூ. அவ்வளவுதாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் இதுக்கு என்னதான் தீர்வு சார்? ரொம்ப ரிஸ்பெக்ட் சார். நீங்க பிரச்சனை என்ன ஒரு தீர்வு இருக்கும், இது என்னதான் தீர்வு? தீர்வு கோர்ட்டு தான் சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு நான் விண்ணப்பம் தான் கட்ட முடியும். நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லணும். என்னதான் செய்ய முடியும் எனக்கும் தெரியுது. என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரோடயே இருக்கேன். எனக்கு சாரி டு சே, தப்பா எடுத்துக்காதீங்க. யாரையும் பிளாக்மெயில் பண்ணல. எனக்கு ஏதாவது நண்பர் இல்லை, நீங்க எல்லாம் அனுப்பிச்சு விட்ட கெனிஷாக்கு ஏதாவது இருந்தாலும் அந்த குடும்பம் மட்டும் தான். வேற யாருமே உங்களுக்கு சாமி சில விஷயங்கள்லாம் சொல்லணும். அதுக்காக தான் நாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் சிம்பதிக்காக பேசுறதே கிடையாது. 23 வருஷம் சிம்பதிக்காக பேசுறேன். அது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, கொரியா ட்ரிப் போடுற காசு எடுத்துட்டு போனதெல்லாம் பத்தலையா? இருக்கு அதெல்லாம் இருக்கு.
ஐடி ரைடு வந்தாங்க எங்க வீட்டுல. அப்ப எல்லாம் நோட் ஆயிருக்கு, எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு இல்ல, வீட்டுல என்ன இருக்கு எல்லாம் இருக்கு. நான் அதுக்கப்புறம் போனேன், அவங்க ஐடி ரைடு வருமா கிடைக்கும் பெருசா என்ன இருக்கு எதுன்னு சொல்லி, சரி பாவம் சொல்லி என்ன அவங்க ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. நான் அவங்க கிட்ட போய் நான் சொன்னேன், பொதுவா நீங்க தான் எங்க வீடு தேடி இருப்பீங்க, இன்னைக்கு நான் உங்க வீடு தேடி இருக்கேன். அப்படிதான் நான் அவ்வளவுதான் நான் சொல்லிக்கிறேன். இது சிம்பதி கிடையாது. ஸோ வாப்பி வேண்டாம், இனிமே எனக்கு அது எனக்கு கேள்வி. எனக்கு பேர்ல வைக்காது. என்ன போடுங்க, வீடியோ போடுங்க, என்ன ப்ரூஃப் என்ன வேணா போடுங்க. அவ்வளவு என்ன தெரிஞ்சவங்க கொடுக்குங்க. ட்ரூவா ஃபேன்ஸ் அவ்வளவு இல்லைங்க எனக்கு. ஆனா இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரூ ஃபேன்ஸ். அதாங்க நான் சம்பாதிச்சது. எடுத்துக்க சொல்லுங்க, காசு இல்ல, காசு சம்பாதிக்க முடியாது. இதை யாரு சம்பாதி? அந்த மனுஷனா இருந்தா எனக்கு போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி நான் யூடியூப் என்ன சொல்லலாம் சொல்றேன், கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு உயிரை காப்பாற்று, அவ்வளவு சொல்லுங்க. என்னுடைய ஆக்டிங் பத்தி நான் சொன்னது கிளாரிஃபை பண்ண. இப்போதைக்கு நான் நடிக்க நன்றி வேலை செய்ய முடியல. ஆனா இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆனதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வரேன். எனக்கு மனசு தெரியும், அது எல்லாத்தையும் நான் பார்த்து நல்லபடியா பண்ணிடும். பட் இதுக்கப்புறம் எனக்கு என்னைக்கு முடியும் அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் எங்க இருந்து பொருத்தணும் நினைக்கிறீங்க, எங்க இருந்தாலும் கடவுள் நல்லதுதான் நடக்கும், எதுவும் நடக்கும். நான் திரும்பி வரணும்னு அவர் சொன்னார்னா அந்த எனக்காக பொறுமையா என்னுடைய கஷ்டங்களை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, அது உங்க டைமை வேஸ்ட் பண்ணி எழுதிங்களா. நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன். அந்த 16 வருஷம் அதை கேட்டதுக்கு கொஞ்சமா நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். எப்ப கூட பேச்சு சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். சார் சொல்லுங்க. ரவி சார், சொல்லுங்க சார். அதாவது நீங்க யார் மேல உள்ள கோபத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லி ரசிகர்கள் தண்டிக்கிறது எந்த வகை நியாயம்? முடியல சார், நான் அப்படி நடிக்க மாட்டேன்னு சொல்ல சார், நடிக்க முடியலன்றத நான் சொல்லுங்க சார். அதான் ஒண்ணு, என்னால காலைல எழுந்திரிச்சு என்னால கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைக்கு போக முடியல. அது ஒண்ணுதான் நான் லைஃப்ல ஒழுங்கா செஞ்ச ஒரு விஷயம். அதனாலதான் புதிய டைம் டிவோர்ஸ் இன்னும் ஆடியன்ஸ் மேல மரியாதை வச்சோம்னா நான் பண்றேன். அவங்களுக்கு யாராவது நான் பண்ணிட்டு பேசுறேன். எவ்வளவு கஷ்டம் எழுதி வச்சு தப்பாத்தி. No, it's not like not all educated fans நடிகன் தான் இருந்தாலும் அப்படிலாம் நடிக்கிறது கான்பிடென்டா தான் பேசுறேன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன்ஸ் ஆல்ரெடி. ஓகே, சோ நீங்க கெரியர் educated fans people want to see you on screen. எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னால இவ்வளவுதான் அதை பத்தி சொல்ல முடியும். Okay. சிக்கலான காலகட்டம் உருவாக்குறது மோகன் சார், அம்மா, ராஜா சார், அக்காக்கெல்லாம் நிறைய பங்கு. அவங்களோட ஆதரவு உதவிக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து நீங்க விளையாடுறீங்க. இதை பார்த்துட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்காக ஒரு வீடியோ போட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிறைய சொன்னேன் கேட்கல, அதனால நான் போய் அவங்க கேட்க முடியாது. நீங்க இது வரைக்கும் கவர் பண்ணிட்டு படங்களை வந்து ஆமா சார், அது என்னால கஷ்டப்படுற மாதிரி நான் நடக்க மாட்டேன் சார். அவ்வளவு என்னால செய்ய முடியும். அப்படியே நான் பணம் வாங்கிடுவேன், திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் போவேன். அதனால டோன்ட் வரி, என்னால யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. என்னுடைய
தேங்க்யூ. அப்பா அம்மாவோட சொல்லிட்டீங்க. அம்மாவோட பேச்சு வேற யாரும் இல்லை. Thank you. நான் எங்க